சாம்பார் சோப்புல வெள்ளமா அடடா இப்படியே போச்சு. இப்போ ஃபைனலா நம்ம ஈகரா இருந்த நிலாச்சோருக்கு வந்துட்டோம். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். டைட்டில் தமிழ்லயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பௌர்ணமி, அதே மாதிரி ஒரு பெரிய பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை தொடர்ந்து பௌர்ணமி அப்படின்னாலே அம்மன் கோயில்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நல்ல விசேஷமா இருக்கும். அதை தொடர்ந்து இப்ப இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற வல்லவ விநாயகர் கோவில்ல சமயபுர மாரியம்மனுக்கும் அப்புறம் விநாயகருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பூஜை, அலங்காரம், அன்னதானம் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம். அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா நிலாச்சோறு தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காட்டிட்டு மட்டும் அதுல செம்ம ஜாலியா சூப்பரா வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணி நிலா சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாடு அது எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சூப்பரா விளாக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நம்ம கோயில்ல அன்னதானம் பாத்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும்ல, அந்த சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு சாமிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வேற லெவல்ல வச்சுட்டு அதே மாதிரி நம்மளும் வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து சாப்பிட போறோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல இந்த நிலாச்சோறு அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஓகே, வாங்க அப்படி நம்ம இந்த சாம்பார் சாப்பாடு செய்யறத சூப்பரா எக்ஸ்க்ளூசிவா நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம மற்றது அப்படியே பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க மெயினா. ஓகே மக்கள்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து கரெக்டாக அடுப்பு கூட்டி நம்ம சூப்பராக வந்து செய்ய போகிறோம். இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நம்ம கூழ் காய்ச்சுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குண்டால பெரிய டவரால் பார்த்தீங்கன்னா கூழ் காய்ச்சுவோம். அப்போ எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல அடுப்பு கூட்டி நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கூழ் காய்ச்சுவோம். அந்த மெமரிஸை பார்த்தீங்கன்னா ஞாபகத்தை படுத்துகிற விதமாக இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து செய்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை துளிகள் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து டாஸ்க். இப்படி மழை அடிச்சு இப்படி காத்தடிச்சா எப்படி செய்யறது? மக்களே, நம்ம வெளியே வச்சு சமையல் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் திடீர்னு நம்ம சொன்ன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை, அதிரடி மழை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிச்சு நாக் அவுட் பண்ணதுக்கு போல சரியான காத்தாலே தெரியுது. நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். ஓகே, என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்க, சும்மா மழை அடிச்சு ஊற்றுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேற லெவல் அக்கா பாருங்க. அதுவும் அந்த இடத்துலலாம் சும்மா அடிச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக காய்கறி மற்ற தக்காளி மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நிறைய காய்கறிகள் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம அக்கா சொல்லுவாங்க. ஒன்று வேணா சொல்லுங்க. வெங்காயம், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அரசாணிக்காய், தக்காளி ஒரு 3 கிலோ, கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் வந்து கத்திரிக்காய். ஓகே, மோஸ்ட்லி சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். சூப்பரா இருக்குது. அதுவும் இதெல்லாம் நம்ம சூப்பரா செஞ்சு சுட செஞ்சு நம்ம நிலாசோறு வேற சாப்பிட போறோம். அதனால இந்த வீடியோ அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டி அடுத்த பத்த வச்சுட்டாங்க. ஒரு ஆயில் ஊத்துறோம், 1 லிட்டர். நம்ம எவ்வளவு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் பாட்டி? 6 கிலோ. 6 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் ஆயில் ஊத்துறோம். ஓகே பாட்டி, ஏன் இப்ப நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு இப்ப தக்காளி சாப்பாடு எல்லா சாப்பாடும் இருக்கு, ஏன் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா சாம்பார் சாப்பாடு செய்யறோம்? சித்ரா பௌர்ணமிக்கு நிலா சோறு சாப்பிடுறதுக்கு. ஓகே, பருப்பு சாதம் நல்லா இருக்கும். ஓகே, ஆமா, போன டைம் நம்ம அரிசி பருப்பு தான் செஞ்சிருந்தோம். ஆமா, இப்ப இந்த டிஃபரெண்டா இருக்கிறதுக்காக நம்ம சாம்பார் சாதம். ஓகே, சூப்பர். கடுகு போடுறோம். கடுகு வெடிக்கிறது எப்படி கேக்குதுன்னு பாருங்களேன், வேற லெவல் கேக்குது. ஓகே பாட்டி, நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? ஜீரகம். போடுங்க. ஜீரகம் இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் போட்டோம்னாதான் வந்து ஒரு சமையலே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், மணமணக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் காய்கறி எல்லாம் பட்டி அப்புறம் 5 நிமிஷம். ஓகே, பூண்டு போடுங்க. வரமிளகா போட்டாச்சு. இந்த சாப்பாட்டுக்கு இந்த வரமிளகா கரெக்டா இருக்குமா? வரமிளகா தூள் போடுவோம், சாம்பார் தூள் போடுவோம். ஓகே.
தக்காளி 6 கிலோ அரிசிக்கு 3 கிலோ தக்காளி. பாதி இருந்தா போதும், அரிசிக்கு இருக்கும். ஆமா, தக்காளி சாப்பாடுக்கு அதிகமா இருக்கணும், இதுக்கு வந்து பாதி இருக்கணுமா? பாதி வேணும். ஓகே, எல்லா காயுமே நம்ம உள்ள போட போறோம். இதெல்லாம் போட்டாதான் பாத்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு ஒரு ஃபுல் ஆகும். செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு புடிதான் உண்மையா எம்படி. ஆஹா, இன்னைக்கு மொட்டை மாடியில நிலாவை பார்த்துக்கிட்டு வேற லெவல்ல சாப்பிட போறோம். கீழே பாத்தீங்கன்னா தக்காளி, அதாவது சாம்பார் சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம அக்கா வீட்டுல பொங்கல், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது என்ன வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்கீங்க? இது என்ன மாதிரி பொங்கல்? இது பாவு, சக்கரை பாவு, வெள்ளை பாவு. இது சாப்பாடு தூக்கி கொட்டினோம்னா நம்மளுக்கு மஞ்சள் ஆயிடும். இங்க வந்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு, இங்க பாவு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை தூக்கி உள்ள கொட்டி முந்திரி திராட்சை எல்லாமே போட்டா நெய் ஊத்தி ஓகே சூப்பர். எடுத்து கொட்டுங்க பாருங்க. பொங்கலுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்து நம்ம அப்படியே வெள்ளத்துல கொட்டுறோம். கொட்டுங்க அவ்வளவுதாங்க. பொறுமையா பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை கொட்டுறோம். 1/2 லிட்டர் நெய். எங்க மக்கா பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ அரிசிக்கா? 2 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் நெய் ஊத்திருக்காங்க. எனக்கு பொங்கல் அதிகமா நெய் இருந்தாதான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சூப்பரா இன்னைக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வச்சு செஞ்சு சாப்பிடலாம். நவீன் சாப்பிடவே மாட்டான். ஓகே, சாமிக்கு ஃபர்ஸ்ட் நல்லா படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பரா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம சாம்பார் சாப்பாடு ப்ராசஸிங்க்கு போயிடுவோம். பெருங்காய பொடி. ஓகே, நெக்ஸ்ட் பெருங்காயம் போட்டாச்சு. உப்பு போட்டீங்களா? ஓகே, நம்ம மேல போய் பொங்கலை கவர் பண்றதுக்குள்ள இங்க உப்பு போட்டாங்க. இங்க பாருங்க, சூப்பரா பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிட்டு இருக்கு. பாருங்க, தண்ணி ஆட் பண்ணல எப்படி. ஓகே, நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா வணங்கிட்டு இருக்கு. ஸ்மெல் சூப்பரா வருதுங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வருது. ஓகே, நீங்க பார்த்து எக்ஸ்க்ளூசிவா என்ஜாய் பண்ணுங்க. மசாலா தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் படி என்னது? வரமிளகாய். இனிதான் அந்த கலரிங் ப்ராசஸிங்கே வரும். கலரிங் அண்ட் மசாலா டேஸ்ட் எல்லாமே இனிதான் வந்து வரும். இது சாம்பார் தூள். சாம்பார் தூள் தான் மெயின். அடுத்து என்ன போட போறீங்க? மஞ்சத்தூள். போடுங்க. மஞ்சத்தூள். மஞ்சள் இல்லாத உணவே இல்லை. ஆல்ரைட் மக்களே, இந்த சூப்பரான கிளைமேட்ல அதான் கரெக்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நின்றுச்சு. இந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம அந்த இடத்துல சூப்பராக சாம்பார் சாப்பாடு வித்து சர்க்கரை பொங்கல் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே போய் நம்ம விநாயகரை ரெடி பண்ணுற ப்ராசஸிங்கில் அப்படியே நம்ம இறங்குவோம். அப்புறம் அப்பப்போ இந்த சாம்பார் சாப்பாட்டில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் அந்த சாம்பாருக்கு முக்கியமான பருப்பே இன்னும் நம்ம போடல. பருப்பு போடணும், அதுக்கப்புறம் அரிசி போடணும். அது எல்லாமே கொஞ்சம் இந்த ப்ராசஸிங் பேலன்ஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம போய் விநாயகர் சாமி ரெடி பண்ணுற வேலையில் நம்ம கொஞ்சம் வேலையை பண்ணிவிட்டு அடுத்து ப்ராசஸிங் பார்க்கலாம். ஓகே, நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா விநாயகர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மாப்பிள்ளை இருக்காரு. ஹை கம் ப்ரோ. நம்ம பாப்பா இருக்கா. ஓகே, நம்ம தம்பி விநாயகர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, அரிசி ரெடி. பக்கத்தில் பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக வேக வச்சு அதுவும் ரெடி. சாம்பார் அதாவது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கொட்ட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்னப்படி அரிசியா கொட்டுங்க. அடாடா, நல்லா சூப்பராக மனம் வருது பாட்டி. ஓகே, ஃபைனலாக சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பருப்பு, துவரம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சதை டேரெக்டாக இப்போ நம்ம உள்ளே இறக்குறோம். சூப்பருங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இப்போ தான் வருது. அப்படியே கொலன்னு. நானும் அப்படிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா பருப்பு போடவே இல்லை அப்படின்னு. பட் ஃபைனலாக தான் போடணுமாம்மா. அப்படி ஃபைனலாக புளி கரைச்சல் ஊற்றினோம்னா தான் சாம்பாருக்கு இந்த புளிப்பு தன்மையே கிடைக்கும். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. ஓகேங்க, மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. என் பட்டி சாம்பார் சாப்பாடு கொலகொல இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணி ஒன்றும் வேகணுமா? ஓகே. ஃபைனலாக கொஞ்சோண்டு வெல்லம். என்னது சாம்பார் சாப்பாடுல வெல்லமா? ஆமாம். அதே இருக்குமா? இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்தா டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதிகமாக கரும்பு சக்கரை போடுவாங்க, நாட்டு சக்கரை. நாம் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாப்பாட்டில் திடீர்னு வெல்லம் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். கொஞ்சமாக ஒரு 100 கிராமுக்குள்ள கம்மியாக. பாருங்களே, சும்மா வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கே செம்ம டெம்ப்டாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை
போட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்டுக்கே இஞ்சிரும். சூப்பர். இந்த மழை வந்து நின்னதுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நிலா சாப்பாட்டுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சாப்பாடு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டச்சப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணுற நேரத்தில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பௌர்ணமி நிலா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, நல்லா முழுசாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கோவிலுக்கு போய் பூஜை ஆரம்பிக்கலாம். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. ஓகே மக்களே, அப்படியே வந்து நம்ம எல்லாருமே சாப்பாடு கொடுத்து நம்ம சிறப்பான பூஜை பண்ணது பார்த்துருப்பீங்க. ஓகே, கொஞ்சம் நம்ம தம்பி ஷார்ட்ஸ் எடுத்திருப்பார். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஈகராக இருந்த நிலாச்சோருக்கு வந்துட்டோம். பட் ஆனால் நிலா வந்து மேகமூட்டத்தில் மறைச்சிருச்சு. அங்கே பாருங்கள், நிலா பார்த்திங்கன்னா லைட்டாக மேகக்குள்ளே இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிலா கிளியர் ஆகிரும், லைட் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியில் வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். பாருங்கள், நம்ம ஐஸு நம்ம தம்பி பாருங்கள் குண்டாவோட சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டார். இன்றைக்கி ஒரு பிடிச்சலாமா? கோவிலில் கூட நான் சாப்பிடவே இல்லை, ஏன்னா நம்ம உங்களுக்கு காமிக்கணும்ல, அதனால் மேலே கொஞ்சம் சாப்பிட்ணும். ஓகே, மாப்பிள்ளை, நம்ம அக்கா பிள்ளை, நம்ம தம்பி, நம்ம பாட்டி எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஓகே, எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக ரவுண்டாக சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த நிலா சோறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எல்லாமே வீட்டுக்கு வெளியே வந்து பாய் விரித்து சூப்பராக வந்து சாப்பாடெல்லாம் வச்சு ரவுண்டாக வந்து சூப்பராக சாப்பிடுவாங்களாமா. அது ரெகுலராகவே பண்ணுவாங்களாமா. அப்புறம் சில காலங்களில் இப்போ இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா நிலாச்சோறு அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. இப்போயுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த இதெல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பீச் சைடில் அதெல்லாமே அதிகமாக வந்து நிலாச்சோறு போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஃபேமிலியில் பாதி மெம்பர்ஸை பார்த்திங்கன்னா கூப்பிட்டு நிலாச்சோறுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம தம்பி, நம்ம பாட்டிஸ், அப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே அப்பச்சி எல்லாருமே பாருங்கள் நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு இலையில பாருங்கள் சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம மாப்பிள்ளைலாம் ஜாலியாக விளையாண்டுருக்காரு. மாப்பி போய் சாப்பிடுங்க. நம்ம இன்னைக்கு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றோம். இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஓகே, ரைட் மக்களே, சிறப்பான முறையில் இப்போ நம்ம நிலாச்சோறு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், 2 கரண்டி நம்ம சாம்பார் சாப்பாடு, பொங்கல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பொங்கலில் இனிப்போடு தான் வந்து ஆரம்பிக்கணும். ஓகே, சாப்பிட்லாம் வாங்க. இன்னும் அல்டிமேட்டுங்க, ஏன்னா நெய் அல்டிமேட்டாக நம்ம ஊற்றிருக்கோம், சரி டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பீஸாக அரசாணிக்காவோடு எடுத்து ஒரு பேக்கிங்கை போட்டு அப்படியே வாயில் வச்சோம்னா அடாடாடாடா சரியான சாப்பாடுங்க. நல்லா சுட இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கீழே பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.